இவங்களுக்கு இந்த வருங்காலங்களில் எப்படிலாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படிலாம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும், என்னெல்லாம் நம்மளோட லேக் இருக்குது, என்னெல்லாம் முறைகளெல்லாம் நெல்லையும் அரிசியும் பாதுகாப்பு நம்மளை சேவ் பண்ணலாம் பேசிகிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணணும், அட்வைஸ் பண்ணியிருந்தோம். சென்னையில் கூப்பிட்டு நம்ம செக்ரட்டரியில் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அன்றைக்கி தான் இந்த விஷயம், இந்த ஒரு ஃபயர் ஆக்ஷன் நடந்திருக்கு. அது விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு சில இடங்களில் கவர்டு குடோன் வேணும், சில இடங்களில் கட்டுமான பில்டிங் கட்டி தரணும்லாம் இருந்தது. அதெல்லாம் ப்ரொப்போசல் பேசியிருக்கோம். வருங்காலங்களில் அதில் ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம். எங்கெல்லாம் அதிகப்படியாக எக்ஸாம்பிள் தென் மாவட்டங்கள் போனோம்னா, நம்மளோட டெல்டா மாவட்டம் போனால் நிறையா பேடி ப்ரொக்யூர்மெண்ட் ஆகும், நிறையா கல்டிவேஷன் ஆகும். அதை ப்ரொக்யூர்மெண்ட் அங்கே சேவ் பண்ணி வைப்போம். எங்கெல்லாம் இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நம்மளோட ஓப்பன் கேப்பில் ஓப்பன் ஸ்டோரேஜ் பர்மிஷன்ஸில் சேவ் பண்ணி வைப்போம். அங்கே போதுமான அளவு ஒன்றா உள்ள பேடியை வச்சு நெல்லை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஹல்லிங் ஏஜென்ட், அதாவது அரிசி ஆலைகளுக்கு அனுப்பி அதை ஹல் பண்ணி அரவை பண்ணி ரைஸாக அந்தந்த மாவட்டங்களுக்கு இங்கெல்லாம் அதை அனுப்பி வைப்போம். அது விஷயமாக இது இஷ்யூ நடந்த 2 நாளைக்கு முன்னாடி உடனே பார்த்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளோ பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி வேறு ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கா, இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரச்சனையா, இல்லை இயற்கை மூலம் சீற்றத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதா, இல்லை வேறு ஏதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சி வந்திருக்கோம். வாசமாக கலெக்டரை மீட் பண்ணோம், எஸ்பி சாரை மீட் பண்ணி பேசியிருந்தோம். முன்னுரிப்பெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. நம்ம தோராயமாக பார்க்கும்போது 450-500 பேக், ஒரு பேக்குக்கு 40 கேஜி இருக்கும். அவ்வளோ அரிசிகள் டேமேஜ் ஆகிருக்கு. அதுலேயும் எதெல்லாம் நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ அதை மட்டும் சேவ் பண்ணி அரிசி ஆளுக்கு அனுப்பி அதை க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தணும். கவர்டு குடோன் கட்டலான்னு ப்ரொப்போசல் இருக்குது, அதுக்கு கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக பேசியிருக்கோம். இனி அடுத்த வர பட்ஜெட் செஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு விரைவில் இங்கே ஒரு க்ளோஸ்டு ஒரு செமியாவோ இல்லை ஃபுல்லாவோ கவர்டு குடோன் கட்டுறதுக்கு ப்ரொப்போசலுக்கு பண்ணுறோம். சார், இப்போ தமிழ்நாட்டு புழுங்க பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து நிறைய பெண்டிங்காக இருக்குது. இது கொடுக்கறதுக்கான நடவடிக்கைமா இதில் வந்து அது மாதிரி இந்த ஆதார் இணைப்பு இதெல்லாம் வந்து அதில் இணைக்க முடியாமல் மக்கள்கிட்ட வந்து நிறைய தினந்தோறும் யாருக்குனே பதிஞ்சு வச்சுருக்கு. தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கார்டு பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்று அந்த நாட்கள்லேருந்து ரேஷன் கார்டெல்லாம் என்கொயரி பண்ணி செக் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சி மே 10 வந்ததுக்கப்புறம் எல்லா ரேஷன் கார்டும் சிஸ்டம் அது தான். மே 10 நம்மளோட ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் எல்லா யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்தாங்களோ அவங்கள எல்லா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 50,000 நியூ கார்ட்ஸு ரெடியாக இருக்குது. அதை இன்னும் 2-3 வாரங்களில் ரெடி பண்ணி லாபம் கொடுத்துருவோம். சார், தனியார் ஆலைகளுக்கு வந்து இப்போ இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிற நெல் மூட்டைகள் வந்து